காரணம் என்ன தெரியுமா? உங்களோட ஸ்டேட்டஸ் நான் பார்ப்பேன். ஒரு தடவை பார்த்தா நீங்க கோயில் விசிட் பண்ணிருப்பீங்க, ஒரு தடவை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பயங்கரமா கேப்ல வச்சு செம்மையா இருப்பீங்க, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு. ஒரு தடவை பார்த்தா எங்கேயாவது பிசினஸ் விஷயமா போயிருப்பீங்க, ஒரு தடவை பார்க்கும்போது வீட்டில் கொலு வச்சு கும்பிடுவீங்க. இப்படி நான் உங்களை எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன். எனக்கு உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா? நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப் ஹிஸ்டரி பற்றி, உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, என் பேர் கஸ்தூரி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் தான் பண்ணாங்க. எனக்கு ஏன் இந்த பிஸ்னஸ் இது வந்ததுன்னா, என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த காலத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. அதை வச்சு எனக்கு பிஸ்னஸ் இது வந்தது. அப்புறம் நாங்கள் வந்து கபடி விளையாடுவோம். கபடி விளையாட போகிறச்சி இங்கே மதுரையில் தான் விளையாடணும். நாங்கள் மதுரையிலேருந்து ஒரு 8 பேர் அப்படியே ரயில்வே சதன் ரயில்வேல ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்கள் எல்லோரும் வாங்கினோம். கபடி விளையாடுவீங்களா? எது வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்களா? அது நான் கபடி விளையாடுறப்போ ஒரு 22 வயசுலேயே கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? 22 இயர்ஸில் 23 இயர்ஸில் ஆரம்பித்தேன். 25 இயர்ஸில் எனக்கு ஜாப் கிடச்சிது. எதுலன்னா ரயில்வேல. பட் சிங்கிள் பைசா கொடுக்காம நாங்கள் ரயில்வேல ஜாயின் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என்னோட எங்கள் டீம் ஃபுல்லாக, மதுரை டீம் ஃபுல்லாக ரயில்வேல ஜாயின் பண்ணோம். எங்கள் கோச் ஒருத்தர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சிட்டம்பட்டி ராமமூர்த்தினா நிறைய பேருக்கு தெரியும் கபடி பிளேஸ்க்கு. அவர் தான் எங்கள் குரு. இப்போ தான் அவர் சமீபத்தில் இறந்தார். அவருடைய டெத்துக்கு தான் என்னால் போக முடியல. அவர் மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப்மே எங்களுக்கு கூடயே வருவாங்க. ஏன்னா நாங்களாம் எங்கள் ஏஜ்ன்றப்போ ஒரு ஆளை நம்பி வீட்டில் அனுப்பணும் இல்லையா? அதனால் அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வருவாங்க. எங்களை எல்லாருக்கும் நல்லா பார்த்துப்பாங்க. என்னன்னா லேடிஸ்லாம் சின்ன பிள்ளைகளாக போகிறப்போ அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து தான் எங்களை ரயில்வேக்கெலாம் இது கூப்பிட்டு போனார். ரயில்வேனா நான் ஒரு ஆள் மட்டும் ரயில்வேல சேரல, அவருடைய டீம் ஃபுல்லாக 8 பேருமே ரயில்வேல அப்பாயின்மெண்ட் ஆனோம். அதுலேயுமே எங்கள் டீம்லேயுமே ஒரு பொண்ணு அச்சா குட்டின்னு ஒருத்தவங்க வந்து கேரளா போகணும். அவங்களும் வந்து முதல்ல எங்க கூட ஸ்டே பண்ணி எங்களோட நல்லா இது பண்ணி விளையாண்டு நல்லா எல்லாரும் அப்பாயின்மெண்ட் ஆனோம். அப்பாயின்மெண்ட் ஆகி நான் 37 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி 2020 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அந்த ஜீன் வந்து பேரண்ட்ஸோட ஜீன் வந்து எப்படி பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் வரவும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்ச நாள் சாரீ சேல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ டப்பர்வேரில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். டப்பர்வேரில் இருந்துட்டு அப்படியே மீவிலையும் ஒர்க் பண்ணேன். மீவின்ற ஒரு ஃபோரம், அதான் ஆண்டர்ப்ரூனர்ஸ், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். அது போகாமல் நாங்கள் டூரும் போயிடுவோம். அப்பப்போ எங்கள் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் நாங்கள் கபடி டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஆமாம். ஆனால் ஆஃப்டர் 60 நாள் நாங்கள் எங்களாக தான் இருப்போம். ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நிறையா ட்ரிப் நாங்களே போயிருக்கோம். லோக்கல் ட்ரிப் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் போயிருக்கோம். துபாய் போயிருக்கோம், சிங்கப்பூர், மலேசியா போயிருக்கோம். அது ஒன்லி விமென்ஸாக போயிருக்கோம். தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ லாஸ்ட் மந்த் கூட நாங்கள் வயநாடு போயிட்டு வந்து எங்களோட இருக்கோம். இல்லை நெக்ஸ்ட் வந்து எப்படியும் வேறு டூர் போகலான்னு இருக்கோம். அப்போ வந்து கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், மதுரைக்கு வாங்க, நம்ம திருப்பாதம் ட்ராவல்ஸ் இருக்குது. திருப்பாதம் ட்ராவல்ஸில் ஒரு கார் புக் பண்ணி நம்ம எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைன்லேயுமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். இது எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணுவாங்களா? இல்லை இதெல்லாம் வந்து இந்த டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம். ஏன்னா ஒருத்தருக்கு முடியும் போது இன்னொருத்தருக்கு முடியாது. ஒரு ஃபேமிலியே வெளியே போகும்போது 4 பேர் போகலான்னு சொன்னால் ஒருத்தர் வேலை இருக்கு வர சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் இதில் ட்ரிப்பில் எல்லாருமே வராங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க? நான் வந்து எப்படி பிளான் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்டே ஒரு 3 months பிஃபோர் சொல்லிடுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே ரயில்வே எம்ப்ளாயினால நம்ம ரயில்வே பாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னால அந்த 90 days அப்போ இது இருக்கப்போ. ஆனால் இப்போ 60 days ஆயிடுச்சு அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். பிஃபோர் 2 monthsனா பிஃபோர் 4 monthsே பண்ணிட்டோம்னா அந்த 3rd monthன்றப்ப நாங்கள் ரிசர்வ் பண்ணிடுவோம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது நானும், நான் சொன்னேன் அச்சா குட்டின்னு ஒரு பொண்ணு சென்னையில், அவங்க வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுவாங்க. மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி எதில் வருதோ எங்கே நமக்கு ரூமு. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனது எல்லாமே 3 star ஹோட்டல் தான் போயிருக்கோம். 3 star 4 star தான் மேக்ஸிமம். நல்லா ரூம் அரேஞ்ச் பண்ணி நல்லா போவோம். என் கூட வர ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் 10 பேர் 12 பேர் சேர்ந்து போகிறப்போ ஒருத்தர் அணைச்சி கூப்பிட்டு போயிடுவோம். ஒருத்தவங்க நல்லா வேகமாக நடந்துருவாங்க, ஒருத்தவங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த நடக்க முடியாமலே கடைசி வரைக்கும் இருந்து கரெக்டாக கூப்பிட்டு கரெக்டாக என்ஜாய் பண்ண வச்சுருவோம். இதுதான் எங்களோட டீம். சீரியஸ்லி நான் உங்களோட ஸ்டேட்டஸில் வந்து புதுசில் நான் வந்து இங்கே 2-3 வருஷம் ஆகணும்
வரும்போதெல்லாம் பார்ப்பேன். ஒரு தடவை பார்க்கும்போது எல்லாரும் ஒரேமே கேப் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பயங்கரமா இருந்தீங்க. நான் அதில் யாராவது ஒரு ஜென்ஸாவது இருப்பாங்க விளையாடுறதுக்குன்னு பார்த்தா இன்னும் ஸ்டில் நவ் எல்லாமே லேடிஸாகவே தான் இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உங்கள் ஸ்டேட்டஸில் பார்க்கும்போதும் அதே சேம் ஹாப்பி ஆல் த மெம்பர்ஸ். அது ஒருத்தர் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபேஸே எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ் பேர் தான் தெரியாது. அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். இதே மாதிரி நாங்களும் இருக்கட்டும். நாங்கள் என்ன பண்ணணும், இப்போ நாங்கள் ரயில்வே எம்ப்ளாய் கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வெளியே போகணும்னு ஆசை. லேடிஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், விட மாட்டாங்க. நீங்கள் உங்களெல்லாம் எப்படி விட்டாங்க, நீங்களும் எப்படி போகணும்னு ஆசைப்பட்டீங்க, எவ்வளோ செக்யூராக நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் எப்படி போக ஆசைப்பட்டோம்னா, நம்ம நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம போகிற இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சேஃப்டியாகவும் இருக்கணுன்றதையும் பார்த்துக்குவோம், அதையும் பார்த்துக்குவோம். அதே மாதிரி ஆனால் சில லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னாலும் எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க அப்படிம்பாங்க. அனுப்ப மாட்டாங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு சிலர் வீட்டில் இருந்து இப்போ எங்கள் கூட வர ஃப்ரெண்ட்ஸுமே இந்த சில பேர்லாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ நல்லா லேடிஸாக என்ஜாய் பண்ணுறீங்க, எங்களை விட்டுட்டு போயிடுறீங்க அப்படிம்பாங்க. நாங்கள் உங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு போக மாட்டோம். இது வரைக்கும் நாங்கள் யாருமே லேடிஸாக கூப்பிட்டு போவோம், ஜென்ஸாக யாருமே கூப்பிட்டு போகல, ஃபுல்லாக லேடிஸாக தான் போயிருக்கோம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்ஸும் நல்லா அனுப்பிவிடுவாங்க. சரி போங்க, அச்சுக்குட்டி கஸ்தூரி போகிறாங்களா, ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் ரெண்டும் அவ்வளோ செக்யூராக அவங்களை பார்த்துக்கோங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்க என்னதான் கொடுக்குது. இப்போது நாங்களும் மற்ற லேடிஸ்லாம் வெளியே போகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் போக பயந்து இருப்பாங்க. அந்த மாதிரி லேடிஸ்க்குமா நீங்கள் என்ன சொல்லணும், மீன்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? இப்போ எனக்கே வந்துட்டு நான் வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசை, நிறைய இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் சுச்சுவேஷனில் பசங்க படிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு செய்கிறாங்க, இதனால எங்களாலையும் வெளியே போக முடியல. ஆனால் உங்களுக்குமே நீங்கள் உங்கள் பேத்தியை பார்த்துக்கிறீங்க. நான் கேட்கும்போது இப்போ நீங்கள் கோடைக்கல்ல இருக்கீங்க, இந்த கபடி பிளேயராக இருக்கீங்க, எவ்வளோ பிஸி. நாங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கே பிஸின்னு சொல்கிறோம். இத்தனை வேலையை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து மேனேஜ் பண்ணுறேன்னு இல்லை, நம்ம மனசு எப்படி நம்ம போகுதோ அந்த தான். ஆனால் தவறான எண்ணத்துக்கு மட்டும்தான் நம்ம போகக்கூடாது. நல்ல இதில் போகிறதுக்கு எல்லாருக்குமே மனம் விட்டு நம்ம ஒருத்தர் பேசுகிறப்போ எல்லாமே இதாகும். அதேமாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி வந்தாங்க, எங்களை 16 பேர் எப்படி கூட்டம் சேர்ந்தாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்போ ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் நாங்கள் போனோம். அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு தான் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து எங்களோட ஜாயின் பண்ணாங்க. இப்போவுமே நாங்கள் 15 பேர் 16 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணி போகிறோம். மதுரையில் மட்டும் இல்லை, மதுரையில் ஒரு 7-8 பேர் தான், சென்னையிலையும் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். மதுரை சென்னை சேர்ந்து தான் போகிறோம். சூப்பர். இதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக எப்படிமா, நீங்கள் இப்போ போகிறீங்கன்னா நீங்கள் போகிற இடம்லாம் 5 ஸ்டாரில் தான் இருக்குது. சாப்பிடலாம் பார்த்தா ஹெவியாக தான் சாப்பிட்றீங்க, யாரும் லைட்டாகவே சாப்பிடுமே. ட்ரெஸ்ஸும் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, உங்கள் காஸ்டியூம்ஸே பயங்கரமாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போவீங்க. இதுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி சேர்த்து வைப்பீங்க? ஃபினான்ஷியலானா எல்லாருமே ரிட்டையர்ட் ஆனதுனால பைசா கையில் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே பேரண்ட்ஸ்னால் அம்மாவை சரி ஜாலியாக போகட்டும் அப்படின்னு நம்மளையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. என் பையன்லாம் சொல்லுவான், அம்மா நீங்கள் டூர் போகிறீங்களா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகளும் அதே மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் அதனால் ஜாலியாக போயிட்டு வந்துடும். இதேமாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களாம்மா? என் கூட வர எல்லார் வீட்லையுமே மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் அவங்களே சொல்லுவாங்களே, இப்போ ஹஸ்பண்ட் கொண்டாந்து ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிடுவாங்க, பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆஹா நீங்கள் ஆள் இல்லைன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம், ஜாலியாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே கஸ்தூரி கூட சேர்ந்துக்கலாம், நம்மளும் ஜாலியாக போகணும். ஓகேவா? ரியலி குட்மா. அது நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட உங்களுக்கு இப்போ எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் பீப்புள்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ எங்களாலே உட்காந்து எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் வாட் வில் பி தி ஃபர்ஸ்ட் எய்ட் யூ வில் டேக்? ஒன்று வேணாம், நாங்கள் ஒரு ராஜஸ்தான் இந்த மாதிரி டூர் போயிருந்தோம், ஜெய்ப்பூரம். எங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் அங்கே வந்து இந்த தண்ணி சேராமல் சமயத்தில். அதனால நாங்கள் மேக்ஸிமம் என் கூட வரவங்க ஓப்பன் வாட்டர் சாப்பிட விட மாட்டோம். ஓகே, பாட்டில் வாட்டர் நாங்களே வாங்கி யூஸ் பண்ணுவேன். நாங்கள் தான் லீட் பண்ணி தானே கூப்பிட்டு போகிறோம். அதனால் டெய்லி பெர் லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் அவங்க கையில் கொடுத்துருவோம். இந்த தண்ணியை விட்டு நீங்கள் வேறு எந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது. அதனால் ஹெல்த் வந்து எதுவும் இதாகக்கூடாது. அதனால் நல்ல ஃபுட்டுமே நல்ல ஃபுட் ஆகும். மேக்ஸிமம் நாங்கள் ஸ்டார் ஹோட்டல் நம்ம போனாலே மார்னிங் டிஃபன் காம்ப்ளிமெண்ட்ரி டிஃபன் வந்துடும். அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குட் குட். இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் பண்ணிட்டு தான் போகிறீங்க. போயிட்டு வந்துமா மறுபடியும் நெக்ஸ்ட் டே உங்களோட ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்லை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 1 வீக் நல்லா ரெஸ்ட்லாம் எடுப்பீங்களா நீங்கள்? அப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஜாலியாக
மனசு வந்து ஜாலியாக தானே போயிட்டு வந்திருக்கோம், கஷ்டப்பட்டுலாம் போகல. அதனால யாருமே ரெஸ்ட் அந்த வந்த ஒரு நாள் ட்ராவல் பண்ண ஒரு நாள் டயர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ரொட்டீனாக அவங்க ஒர்க்குக்கு வந்துருக்கோம். அடுத்த ட்ரிப்புக்கும் உடனே சொல்லுவாங்க, அடுத்து எப்போ போவோம், என்ன ட்ரிப்பு போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இப்போ ஆக்சுவலாக ஸ்ரீநகர் போகலான்னு நினச்சோம், ஆனால் போக முடியல. அது ஜனவரிக்கு அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுவரை இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்ட பிளேஸ் என்னமா? இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம அந்தமான் போகணும். அந்தமான் சூப்பர்மா. நம்ம திருப்பதி டிராவல்ல இப்போ ஹனிமூன் கப்பல் போயிட்டு வந்தாங்க, அந்தமான் செம்மையா இருக்காமா. கண்டிப்பா அப்பனா அந்தமான் போனா எங்க குரூப் கண்டிப்பா திருப்பதி நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்தமான் பிளேஸ் இஸ் டூ குட். நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க இப்ப நிறைய கப்பல்ஸ்க்கு வந்து ஹனிமூன் அங்கதான் போகணும்னு சொல்லிருக்கோம். எனக்கு இப்ப முதலே கல்யாணம் ஆயிடுச்சுமா, இல்ல ஹனிமூன் போயிருக்கேன். அதனால செய்ய முடியாது. பரவாயில்ல, அதனால என்ன, இன்னொரு தடவை போயிட்டு வாங்க. ஹனிமூன்ல ஜாலி ட்ரிப் போயிட்டு வரலாம். லேடிஸா போறோமா, அதான் ஜாலியா இருக்கு. உங்க என்னது சீரியஸ்லி நாட் ஃபார் திஸ் இன்டர்வியூ, உங்களை மாதிரி நிறைய இருக்கணுமா. நிறைய காசு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய காசு. ஆனால் அவங்களால ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, இதுலேயே ரொம்ப டயர்டாகிடும். உங்களை பார்த்தா நீங்களாம் ரிட்டையர்டான பர்சன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. செகண்டு, உங்கள் இப்போ நம்மள்கிட்ட கேட்கும் போதுமே நீங்கள் வந்து அந்த போனது வந்தது எல்லாமே அசைங் ஒன்லி ஹாப்பி. அதில் எதாவது இருந்துக்கலாம், நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறனாலே அதில் ஏதாவது சேட் நடந்துக்கலாம், ஏதாவது நடந்துக்கலாம். யூ ஹேவ் நாட் ரிமெம்பர் தட். உங்களுக்கு அது ஞாபகம் கூட இல்லைன்னா அப்போ ஜாலி வந்து இதை விட ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே மறந்து ஹாப்பி மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட்டுமா எங்கே போனாலுமே எங்கேயும் கூட்டு போயிருக்கோம் ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஸ்டேட்டஸ் வைக்க உங்களுக்கு போலாம். உங்க டிராவல்ஸ்லயே நாங்க வந்துறோம். கண்டிப்பா வரோம். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு திருப்பாதி டிராவல்ஸ்ல கண்டிப்பா டிராவல் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுங்க. அது மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கும் போதுமா நாங்க இப்படி ஒரு ட்ரிப் போறோம், எனி லேடிஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கம் வித் அஸ் சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு லீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆள் பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ சேஃபாக செக்யூர் நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க, யூ நோ ஹவு டு ஹேண்டில் தி பீப்புள். சிலவங்களுக்கு போக ஆசை இருக்கும், அவங்க காண்ட் ஏபிள் டு ஹேண்டில். அந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுமா, ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த ஊருக்கு போகிறான்னு பிளான் பண்ணியிருக்கேன், யாருக்கா வரணும் ஆசை இருந்தால் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக. அம்மாவை பற்றி நம்ம கேட்டோம், பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலி அம்மாவை பற்றி இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்மா வந்து கொடக்கில் இருக்காங்க. எந்த இது கேட்கும் போது அதில் அம்மா இருப்பாங்க. அவங்க மருமக வேலைக்கு போகிறாங்க. அவங்கள சீரியஸ்லி பார்க்கும்போது மகமாக தான் பார்த்துக்குவாங்க. அவங்க ரெண்டுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மருமகளுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டுமே வேட் ஃபைச்சா அந்த மாமியார் மருமக மாதிரி. அவங்க பேத்தி இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இதில் நம்ம பிஸ்னஸ்ஸு ஃபோரமு எல்லா இதுலேயுமே ஷீல்பி இது சொன்னது ரொம்ப கம்மி. மருமக மட்டும் இல்லை, என் சிஸ்டரும் எனக்கு நல்ல சப்போர்ட். சிஸ்டரும் அவங்களும் ரயில்வே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கபடி பிளேயர் தான், அவங்களுக்கு கபடி அப்பாயின்மெண்ட் தான் ஆனாங்க. நாங்கள் எல்லாம் ஒரே டைம் தான் அப்பாயின்மெண்ட் ஆனோம். அவங்க தங்கச்சி இவங்களே மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டுத்தையும் பார்த்தா ரெண்டு ட்வின்ஸ்ன்னு நினைப்பாங்க. நானும் இதை கேட்டிருக்காங்க, ரெண்டு ட்வின்ஸான்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சீரியஸாக இவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பி. இதை அவங்க ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செஞ்சுட்டுமா இருக்கும். வி டோன்ட் நோ தேட், இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும். நீங்கம்மா உங்கள் இப்போ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு ரெண்டுத்துக்குமே. ஜென்ஸுனா லேடிஸ்க்கு எவ்வளோ நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லணும். எப்படி கொடுக்கணும்? லேடிஸ்னால் எப்படி ஹஸ்பண்ட்டு இருக்கணும், நான் அவங்களும் எப்படி வாழணும் சொல்லுங்கம்மா. ரெண்டு பேருமே ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். ஃபர்ஸ்ட்டு அவர் ஹஸ்பண்ட் ஒன்று கோமா இருந்துட்டாலும் லேடிஸ் வந்து என்ன பண்ணணும், சரி அவர் கோமா இருக்காரு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃபேஸை காமிக்காமல் நம்மளும் ஹாப்பியாக போயிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்னங்க எது அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தணும். அதுமாதிரி ஹஸ்பண்டுமே ஒய்ஃபுக்கு. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஒரு நல்ல ஃபேமிலியை கொண்டு வர முடியும். ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணும், ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஒர்க் பண்ணினா தான் நம்ம குழந்தைகளை பார்க்க முடியும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்கணும் இல்லையா? அதனால ஹஸ்பண்ட் பார்க்குறப்ப ஹஸ்பண்ட் குழந்தைகளை பார்த்துக்கணும், நம்ம டைம் இருக்கிறப்ப லேடிஸ் வந்து நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்க முடியும். நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி நல்லா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் அம்மா, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, தொண்டை த்ரோட் பெயின் ஸ்டில் உங்களை நான் விடலை, நீங்களும் அழகாக ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் இன்னும் நிறைய மட்டும் கேட்கணுமா? தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா அம்மா இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க, நம்மளும் இதே மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். நம்மளும் ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போகணும், ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.